அப்போ முதல் பண்டிகை என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ இரண்டாவது பண்டிகைக்கு நேராக போகலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள் இவங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை இவர்கள் ஆசரிக்க வேண்டும். அப்போ நல்லா கவனிங்க, 5வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். 5, 6 ரெண்டையும் நான் வாசிக்கிறேன். கவனிங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி என்னவா இருக்கணும்? பஸ்கா பண்டிகையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. 6வது வசனம், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். அப்போ முதல் மாதத்துல 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இவர்கள் ஆசரிக்க வேண்டும். அப்பம் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜீவ அப்பம் ஆகிய இயேசு. அப்ப இயேசு தான் அப்பத்தை குறிக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளிலிருந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். அப்ப இரண்டாவது பண்டிகை என்னன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில என்ன அப்படி ஒரு விசேஷமான ஒரு காரியம் அப்படின்னா இருக்கிறது பாருங்க. புளிப்பு அப்படின்னாலே வேதத்திலும் சரி யூதர்களுடைய கலாச்சாரத்திலும் சரி புளிப்பு என்றாலே பாவத்தை அது குறிக்கிறது. அப்ப 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை இவர்கள் புசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த பஸ்கா முடிந்த அடுத்த நாள், பஸ்கா 14ஆம் தேதி, 15ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும் அப்படின்னா 14ஆம் தேதி பஸ்கா அன்றைக்கு இவர்கள் புளிப்போடு தான் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அப்பத்தை சாப்பிட்டிருக்க வேண்டும். 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த 7 நாட்களும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க புளிப்பில்லாத அப்பத்தை தான் சாப்பிட வேண்டும். அப்போ இந்த 7 நாட்களுக்கு முன்பதாகவும் சரி, இந்த 7 நாட்கள் முடிந்ததற்கு பின்பும் சரி, இவங்க புளிப்போட அப்பத்தை என்ன பண்ணிக்கலாம்? சாப்பிட்டுக்கலாம். அப்போ பஸ்கா அன்றைக்கு, பஸ்கா எண்ணிக்கை இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள், பஸ்காக்கு அடுத்த நாள் தான் இந்த புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை ஆரம்பிக்கிறது. அப்போ பஸ்கா அன்றைக்கு இவர்கள் புளிப்போடு அப்பத்தை சாப்பிடலாம். அதுக்கு அடுத்த நாளிலிருந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும். இந்த 7 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு 8வது நாள்ல இருந்து இவங்க புளிப்போடு என்ன பண்ணிக்கலாம்? இந்த அப்பத்தை இவர்கள் சாப்பிட தொடங்கலாம். அப்போ பஸ்கா அன்றைக்கு அப்பத்தில் என்ன இருக்குது? புளிப்பு இருக்கு. அதற்கு பிறகு 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும். அப்போ புளிப்பு அப்படின்னாலே வேதத்திலும் சரி முதலையே பார்த்தோம், அது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற நாள் அன்றைக்கு அப்பத்தில் என்ன இருக்கு அப்படின்னா புளிப்பு இருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். இயேசு அடிக்கப்படுகிற அந்த சிலுவையில் தொங்கப்படும் பொழுது இந்த உலகத்தின் சகல பாவங்களும் அவருடைய சரீரமாகிய அப்பத்தின் மேல் இருந்தது. சிலுவையில் பாருங்க, இந்த முழு உலகத்தோடைய பாவமும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. அதுதான் புளிப்போடு அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது எதை காண்பிக்கிறதுனா, இயேசு மரித்ததற்கு பிறகு அவருடைய பாவங்கள், இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அதனால 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. 7 நாட்கள் பூரணமாக இந்த இயேசுவின் மேலே இருந்த பாவங்கள் எல்லாம் மறைந்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் மறைந்து, சாபங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மறைகிறதற்கு அடையாளமாக 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆண்டவராகிய தேவன் இவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சோ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த யாத்ராகமத்தில் இருக்கிற இல்லை இந்த லேவியராகமத்தில் இருக்கிற அந்த 7 பண்டிகைகள் பாருங்க, அது அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் கொண்டிருக்கிற பண்டிகைகள். ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாடணும் என்று சொல்லி கொண்டாடவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்பதாக, அதாவது இயேசுவுக்கு முன்பதாக 2000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் இயேசுவின் காலத்தில் அது நிறைவேறுகிற காரியமாக, அதற்கு அடையாளமாக தான் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் புளிப்புள்ள அப்பமாய் இருந்தார். ஆனால் இந்த புளிப்புள்ள அப்பம் என்ன ஆனது? மரித்ததற்கு பிறகு இந்த உலகத்துடைய எல்லா பாவங்களும் நீங்கி விட்டது. அதனால 7 நாட்கள் பூரணத்தை குறிக்கிற விதமாக புளிப்பில்லாத அப்பமாக இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய இயேசு பாவம் இல்லாதவராக பரிசுத்தராக நம்ம மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஸோ இதுதான் இரண்டாவது பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவது ஒரு பண்டிகை இருக்கிறது. அதே 23வது அதிகாரம் 10, 11வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம்.
நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். மூன்றாவது பண்டிகை என்ன பண்டிகை அப்படின்னா முதற் பலன் பண்டிகை. மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை. இது பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. இதுவும் புதிய ஏற்பாட்டில் நடக்க இருக்கிற ஒரு ஆவிக்குரிய காரியத்திற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த முதற் பலன் பண்டிகை அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ள பிரவேசித்த உடனே இவங்க எல்லாரும் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்க அக்ரிகல்ச்சர் செய்து விவசாயம் செய்து அவங்க அந்த அறுவடையை அறுக்கும் பொழுது எல்லாத்தையும் ஒன்றாக அறுக்கக்கூடாது. இவங்க அறுவடை செய்கிற காலத்தில் என்ன பண்ணணும்னா, ஒரு கதிர்கட்டை மாத்திரம் பிடித்து அவங்க அருவாள் எடுத்து அதை மட்டும் வெட்டி, முதலாவது அந்த கதிர்கட்டை அவங்க என்ன பண்ணணும்னா ஆசாரியன் இடத்தில் கொண்டு வர வேண்டும். எல்லா ஜனங்களும் தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியன் இடத்தில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்த உடனே எல்லா ஜனங்களும் ஆசாரியர்களும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கதிர்கட்டு இருக்கு பாருங்களேன், அதை பிடித்து எல்லாரும் அதை அசைக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் அதை ஒன்றாக அசைக்க வேண்டும். இந்த காரியம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு. இவ்வளவு ஆண்டுகள் இல்லைன்னா இத்தனை நாட்கள் நாங்கள் விதைத்து அதற்கு இந்த காரியம் அதையெல்லாம் செய்து இவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு ஒரு பலன் எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக, ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மை, துக்கமெல்லாம் மாறிவிட்டது என்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாக எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்திருந்தாலும் அந்த மரித்திருந்த எல்லார் மத்தியிலும் இருந்து முதற் கனியாக முதற் பலனாக மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு எழும்பி நித்தியமாய் வாழுகிறவர் யார் என்றால், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் அன்றைக்கு மரித்திருக்கலாம், ஆனால் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதை முதற் பலனாக இந்த தேவ ஜனங்கள் அடையாளமாக ஆசரிக்கும்படியாக தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலை அடையாளமாக இந்த ஜனங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். சரியா? அப்போ பழைய ஏற்பாட்டில் யாருமே அதுக்கு முன்பதாக உயிரோடு எழும்பலையா அப்படின்னா நிறைய பேர் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. ராஜாக்களின் புஸ்தகத்தில் கூட பாருங்க, ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுகிறான் என்றால், ஒரு சின்ன பையனை உயிரோடு எழுப்புகிறார். அவங்களாம் உயிரோடு எழும்பினாலும் மீண்டும் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் ஒரேடியாக மரணத்தை ஜெயித்து நித்தியமாய் என்றென்றைக்கும் வாழுகிற ஒரே ஒருவர் யாருன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஸோ ஒரு தடவை மரணத்தை சந்தித்து அதற்கு பிறகு மரணமே இல்லாமல் அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஒரு தேவன் யார் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த ஜனங்கள் அடையாளமாக முதற் பலன் பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த பண்டிகை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சந்தோஷத்தின் பண்டிகை. ஓகே, துக்கமெல்லாம் மாறுகிற பண்டிகை. இவ்வளவு நாட்கள் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம விவசாயம் செய்தோம், மழைகளும் வெயிலிலும் நின்று எல்லா தூக்கம் இல்லாம அத்தனை பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் நம்ம காரியங்களை செய்தோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பலன் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு அது சந்தோஷமான பண்டிகை. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் உயிரோடு எழும்பினதுனால நம்மளுடைய துக்கம் மாறி இருக்கிறது, நம்மளுடைய வியாதி மாறுகிறது, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் மாறுகிறது என்று சொல்லி அந்த ஜனங்களை காட்டிலும் அதிகமாய் சந்தோஷம் அடைய வேண்டிய ஜனங்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்து முதல் பலனாக இந்த மரணத்தை ஜெயித்து எழும்பினதுனால அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் என்றென்றைக்கும் சந்தோஷமாக, சமாதானமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக வாழ முடியும். அல்லேலூயா. ஓகே, ஸோ இதுதான் மூன்றாவது பண்டிகை. என்ன பண்டிகை? முதற் பலன் பண்டிகை. இப்போ நான்காவது ஒரு பண்டிகை இருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம். இந்த பஸ்காவிலிருந்து சரியாக 50 நாட்கள், அதாவது 7 வாரங்கள் கணக்கு போட்டா 7 × 7 எவ்வளோ வருது? 49 நாட்கள். அடுத்த நாள், அதாவது 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி இருக்கிறது. அதை குறித்து 15வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. சரியா? அப்போ 7 வாரங்கள் அவர்கள் என்ன வேண்டும்?
7வது ஓய்வு நாள் முடிந்து அடுத்த நாள். அப்படின்னா எத்தனாவது நாள்? 7 weeks into 7 days, 49 நாட்கள். அடுத்த நாள் அப்படின்னா 50வது நாள். ஸோ 50 அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும், பென்டே அப்படின்னாலே வந்து 50. அதுதான் வந்து இங்கிலீஷில் பென்டெகோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து பெந்தேகோஸ்தே என்று நாம் சொல்லுகிறோம். அப்போது இந்த 50வது நாள் அன்றைக்கு அவங்க வந்து இந்த பெந்தேகோஸ்தே நாளை இவர்கள் ஆசரிக்க வேண்டும். அப்போது அந்த நாள் அன்றைக்கு இவங்க என்ன செய்யணும் என்று அநேக காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அதை 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டு விட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்போ பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு இவங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். எந்த அளவுக்கு மிகுதியாக இருக்கும்னா, இவங்க வயலில் இவங்க வந்து அறுவடை செய்யும் போது இந்த வயலில் இருக்கிற எட்ஜஸ், அதாவது அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்தில் இல்லைன்னா வேலி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா முற்றிலுமாக வந்து அறுத்து விடக்கூடாது. அடுத்தது இவங்க வந்து அறுக்கும் பொழுது, அந்த ஹார்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதில் சிந்தி விழுகிறது எல்லாத்தையும் இவங்க வந்து பொறுக்கக்கூடாது. ஏன் பொறுக்கக்கூடாதாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பேன்னா, நீங்கள் ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கிற அளவிற்கு நான் உங்களை முற்றிலுமாய் ஆசீர்வதித்து நான் உங்களை அந்த அளவுக்கு நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு என்ன ஆகும்? இதற்கு முன்பதாய் பார்த்த அந்த முதற் பலன் பண்டிகை அப்போ இவங்க ஒரே ஒரு கட்டை மட்டும் அறுத்துட்டு வரணும். ஆனால் இந்த 50 நாட்களுக்குள்ள என்ன ஆயிரும் அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிருவாங்க. இந்த 50 நாட்கள் இருக்கு பாருங்க, இந்த 50 நாட்களுக்குள்ள அவங்களுடைய நிலத்தில் ஃபுல்லா இவங்க என்ன பண்ணணும்னா அறுவடை செய்து இவங்க எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துடணும். ஆனால் வெட்டும் பொழுது இந்த எட்ஜஸ்ல இருக்கிற இந்த காம்பவுண்ட் வால் வேலி பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. சிந்தி செதறன கீழே விழுந்தது எல்லாத்தையும் பொறுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அந்த அளவுக்கு நிரப்புவேன் என்று சொல்லி அவர் வந்து இவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, 50வது நாள் அன்றைக்கு உங்களை நான் இந்த அளவுக்கு நிரப்பி இருப்பேன். அதாவது மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிற அளவிற்கு நான் உங்களை ஆசீர்வதித்து நான் உங்களை அந்த அளவுக்கு நிரப்பி இருப்பேன். அப்போ இது வந்து புதிய ஏற்பாட்டில் எதற்கு அடையாளமாக இருக்கு? ஆண்டவர் உயிரோடு எழும்பினதற்கு பிறகு 40 நாட்கள் இந்த பூமியில இருந்தார். ஆண்டவர் என்ன தெரியுமா சீஷர்களை பார்த்து சொன்னார், தயவு செய்து இந்த எருசலேமை விட்டு என்ன பண்ணிடாதீங்கப்பா, கலிலேயா அங்கெங்க எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் என்ன பண்ணுவார் என்றால், உங்களை முழுவதுமாய் நிரப்பி உங்களை அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது வரைக்கும் இங்கேயே காத்திருங்கன்னு சொன்னார். அதே போல 120 பேர் மேல் வீட்டு அறையில் காத்திருந்தார்கள். கரெக்டா பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு பாருங்க, வெளியே எல்லா யூதர்களும் வந்து அறுவடை தான் சந்தோஷம், அதுதான் நமக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு மற்ற யூதர்கள் எல்லாரும் அந்த பழைய ஏற்பாட்டின் பெந்தேகோஸ்தே நாளை அவர்கள் ஆசரித்து கொண்டிருந்தாலும், இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த 120 ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்டார். இந்த 120 பேரிலிருந்து ஒருவன் மாத்திரம் எழும்பி பிரசங்கித்தான். அந்த நாள் அன்றைக்கு 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் பாருங்க வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். எதற்கு? பஸ்காவை ஆசரித்து, அப்புறம் 7 நாட்கள் புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரித்து, அதற்கு பிறகு முதற் பலன் பண்டிகையை கொண்டாடிட்டு, அதற்கப்புறம் 50 நாட்கள் கழித்து பெந்தேகோஸ்தே நாளையும் கொண்டாடிட்டு தான் போவாங்க. அப்போ போகும்பொழுது இந்த ஜனங்களுக்கு இந்த 120 பேர் இல்லைன்னா அந்த 12 அப்போஸ்தலர்களை நான் ஆசீர்வாதமா மாற்றணும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை எதனால் நிரப்புறாருன்னா, தானியத்தினாலேயோ இல்லை பழைய ஏற்பாட்டில் சொன்ன மாதிரி பெரிய அறுவடையினால நிரப்பல, அதை காட்டிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவர்கள் முழுவதையும் நிரப்புகிறார். இவங்க எலும்பி நின்று பிரசங்கம் செய்தோன 3000 ஜனங்கள் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் ஆரம்பித்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்குள்ளேயும் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இதனால தான் வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்கள் தங்களை பெண்டகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே வார்த்தை பாருங்க அநேகருக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு புதிய வார்த்தை அல்ல. இது வந்து வேதத்தில்
பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கே ஆண்டவர் கொடுத்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கொடுத்து அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டு அதோடைய நிறைவேறுதலை நாம் வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு பெண்டிகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி நம்மை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரியா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம எல்லாரும் மேலேயும் ஊற்றப்பட்டிருக்கிறார், நிறைவாக ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மை முற்றிலுமாய் ஆட்கொண்டிருக்கிறார். அந்த நிரப்புதலை தான் ஆண்டவர் பெண்டெகோஸ்தே நாள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் அடையாளமாக அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு பாருங்க, 7 பண்டிகைகளில் முதல் 4 பண்டிகையை நம்ம பார்த்துட்டோம். மீதி இருக்கிற 3 பண்டிகைகளை நாம் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 பண்டிகைகளும் ஒன்றோடு ஒன்று இசைந்து போகிற, ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கிற பண்டிகைகள். அதனால இதை பார்த்துருக்கிறோம். ஆனால் இதற்கு பிறகு இருக்கிற 3 முக்கியமான பண்டிகைகளை அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 4 பண்டிகைகளை பார்த்துருக்கிறோம். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை, நான்காவது பண்டிகை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஸோ இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் மிகுந்த தாழ்மையோடும் பயத்தோடும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்த வாரம் இணைந்திருங்கள். தெரியாத அநேக காரியங்கள், வேதத்திலிருந்து ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருவாராக. God bless you. Praise the Lord.